ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டூயிங் மை ஷேர் ஆஃப் த ஒர்க். அதாவது நமக்காக கொடுக்கப்பட்ட வேலையில நம்ம அதை ஷேர் பண்ணிக்கிறதா ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் திங்ஸ். இங்க எனக்கு முன்னாடி சில காரியங்கள் வைத்திருக்கிறாரா, சில பொருட்களை வைத்திருக்கிறாரா, சில நபர்களை வைத்திருக்கிறாரா, சில சில என் பொறுப்புல இந்தந்த ஆஃபீஸோ எந்த காரியங்களோ எந்த பொருட்களோ இருக்குதா, அதுக்கு நான் தான் கேர் பண்ணணும், அதுக்கு நான் பொறுப்புள்ளவராக இருக்கிறேன் அப்படின்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஹெல்பிங் அதர்ஸ் when they are in need. யாருக்கெல்லாம் எங்கேயோ ஏதோ தேவைப்படுகிறதோ அதை நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன உதவி செய்யறது, இவங்களுக்கெல்லாம் போய் நம்ம ஏன் உதவி செய்யணும், தேவையில்லை, நான் என்ன செய்ய முடியும், இந்த எண்ணமே நம்மளை உயர்த்துங்க. இந்த எண்ணமே நம்மளை உயர்த்தும். நான் ஏன் இங்க மூக்க விடணும், நான் ஏன் செய்யணும், நான் போகக்கூடாது, நான் எதுக்கு, அவங்க இருக்கிறாங்களே இவங்க, நீ யாரையும் பார்க்காத. உனக்காக கர்த்தர், உங்களுக்காக கர்த்தர் என்ன பொறுப்பை கொடுத்திருக்கிறாரோ அந்த இடத்துல நான் என்ன செய்ய முடியும்னு யோசிக்கும் போது, அதுவே கர்த்தர் உண்மையாகவே கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிற அந்த எண்ணங்கள். இவங்களுக்கு போய் நான் என்ன செய்ய முடியும், இவங்க அழுகுறாங்களே, இவங்க ஏதோ ஒரு தேவையில இருக்கிறாங்களே, என்னால என்ன செய்ய முடியும், அட்லீஸ்ட் உங்களால கொடுக்க முடியலன்னா கூட அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரேயரு, ஒருவேளை அவங்களோட கூட 2 வார்த்தைகள் அன்போடு பேசும்போது டெஃபினட்டா கண்டிப்பா அது அவங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷமா தோணும்.